வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல அருமையான கோதுமை தோசை தாங்க பார்க்க போறோம். அது கோதுமை தோசைனா நல்லா ரஃபா மொறு மொறுன்னு இல்லாம இது சாஃப்டா பன்னு மாதிரி இருக்குங்க. அதாவது கோதுமை பன் தோசைங்க. பன் தோசைனா பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம பன்னு மாதிரி இருக்குங்க. சாஃப்டா மெது மெதுன்னு இருக்கும். அதுல காய்கறி வெங்காயம் இதெல்லாம் போட்டுதான் சுடுறோம். அதாவது வயசானவங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. குழந்தைங்க அந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடலாம். அதாவது இந்த தோசை வந்து சட்னியே இல்லாம சாப்பிடலாங்க. அவ்வளவு சாஃப்டா நல்லா இருக்கும். அதாவது நம்ம காரம் வெங்காயம் எல்லாமே போடுறோம். அதனால சும்மாவே வெறும் தோசை சாப்பிடலாங்க. இப்போ அந்த தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, கோதுமை தோசைக்கு கோதுமை மாவு நல்லா ஒரு கப் எடுத்துருக்கிறேங்க. அதே மாதிரி வெள்ளை ரவை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் அதே மாதிரி வந்து தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. அப்புறம் இந்த காய்கறிகளை பாருங்க, கேரட்டு, பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை அந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. அப்புறம் வந்து சீரகம், பெருங்காயங்க, அவ்வளோதாங்க. உப்பு தேவையான அளவு உப்பு தாங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, 4 டேபிள் ஸ்பூனு ரவை எடுத்துருக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் வந்து புளிக்காத தயிருங்க. ரொம்ப புளிப்பான தயிர் வேண்டாங்க. அப்புறம் தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. இந்த ரவையில நல்லா கலந்து வச்சிருக்கிறேங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ரவை ஊறுட்டுங்க. ஊறுச்சுன்னா நல்லா சாஃப்டா நல்லா மெது மெதுன்னு இருக்குங்க. இதுல நம்ம வந்து கோதுமை மாவு போட்டோம்னா நல்லா பன்னு மாதிரி சாஃப்டா வருங்க தோசை. இது ஒரு அரை மணி நேரம் ஊறுட்டுங்க. பார்க்கலாம். அரை மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு வந்துக்கலாம். ஏன்னா இந்த ரவை நறு நறுன்னு இருக்குங்க. அதனால மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்ப பாருங்க, அரை மணி நேரத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. ரவை நல்லா ஊறி இருக்குது. இதைய மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டி நைஸா எடுத்துட்டு வர்றேங்க. இப்ப பாருங்க, மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க, நைஸா ஆயிடுச்சு. இதுல வந்து நம்ம கோதுமை மாவு போட்டுக்கலாம். நீங்க கோதுமை மாவு பதிலா ராகி மாவு போட்டுக்கலாங்க, கம்பு மாவு போட்டுக்கலாம், இல்ல எல்லா மாவுமே கலந்தும் கூட போட்டுக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. இது நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இப்படி தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டு அதுக்கு இன்னைக்கு காய் எல்லாத்தையுமே போட்டுடலாங்க. வெங்காயம் எல்லாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நைஸ் உப்பு சேர்த்திக்கங்க. கல் உப்பு சேர்த்தணும்னா கரையாது, அப்படியே இருக்கும். இதுக்கு ஜீரகம் ஒரு சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்குங்க. கொஞ்சமா பெருங்காயம், இதை நல்லா கலந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கிறேங்க, அது சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, கேரட்டு சீவி வச்சிருக்கிறேங்க, கேரட் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, நீங்கள் வேணுங்கிற அளவு வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். பாருங்க, நான் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இதைய நல்லா கலந்துட்டுங்க ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. பாருங்க, நல்லா கலந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நாம ஒரு 10 நிமிஷம் ஆச்சு மூடி வச்சு. இப்ப பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவு பக்குவத்தில் இருக்கணுங்க. இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும். ரொம்ப கெட்டி இல்லை, ரொம்ப தண்ணியாட்டாம இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்ததுன்னா நாம கொஞ்சம் கெட்டியா ஊத்துறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ வந்து நம்ம முதல்ல தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம். தோசைக்கல் சூடாயிருச்சு. நம்ம எண்ணெய் தொடச்சிக்கலாம். இதே ஆப்பம் சுடுற கல்லுலேயே ஒரு சிலர் சொல்றாங்க. இல்லாட்டி ஊத்தாப்பம் சுடுற கல்லில் இருந்தால் நல்லா இருக்குங்க. நல்லா ரவுண்ட் ரவுண்டா ஒரே மாதிரி வரும். இப்போ வந்து அளவாக ஊற்றிக்கலாங்க, குட்டியாக ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க,
இதே அளவு தான். இப்போ வந்து சுற்றிலையுமே எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை கம்மியாக வச்சுக்குங்க. இப்போ பாருங்க, ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு 2 நிமிஷம். இப்போ பாருங்க 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ உப்பி வந்திருக்குதுன்னு தோசை. இப்போ பாருங்க அதே ரவுண்ட் அப்படியே இருக்குது. நல்லா மேலே உப்பி வந்திருக்குது. நல்லா மெது மெதுன்னு இருக்கு. இப்போ இதை சுற்றியுமே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ சாஃப்டாக மெது மெதுன்னு இருக்கு. அடுத்தது வந்து நம்ம வாக்கணத்தில் இதே மாதிரி ஒரு தோசை ஊற்றி பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு. இப்போ பாருங்க நான் மறுபடியும் வாக்கணம் வச்சுட்டோம். அதாவது தாளிப்பு கரண்டி. நீங்கள் வந்து ஊத்தாப்பு மூத்துற கல்லுலேயும் ஊற்றலாம், இல்லை இதை விட கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் ஒரு சில வீட்டில், அதுலேயும் கூட சுடலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இதில், ஏன்னா இது கொஞ்சம் சைஸ் சின்னதுங்க, நல்ல உப்பி வரும், மேலே நல்ல பன்னு மாதிரி மெது மெதுன்னு வரும். இதில் ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சூடாகட்டுங்க. நாம் கீழே முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் வந்து நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவு மாவு ஊற்றிடலாங்க. இதையும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் சுற்றியும் எண்ணெய் ஊற்றிட்டு நாம் ஒரு மூடி போட்டுடலாம். தட்டை நல்லா சூடாக இருக்குது, அதனால் இடுக்கி பிடிச்சி எடுக்கிறேன். நீங்களும் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. இப்போ பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குதுன்னு பாருங்கள். நல்ல குழியாக இருந்ததுன்னா நல்ல உப்பி வருங்க. பாருங்கள் பன்னு தோசை தாங்க. பாருங்கள் நல்ல உப்பி பன்னு மாதிரியே இருக்குது. அதுதான் இதுக்கு பேர் பன் தோசையான்னு தெரியல. இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு. அதாவது இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் உண்டுன்னு ஊற்றணுங்க. அப்போ தான் நல்லா வெந்து மெது மெதுன்னு சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் எப்படி வெந்துருச்சுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, இதையும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் வாக்கணத்தில் சுட்டது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா மெது மெதுன்னு பன்னு மாதிரியே இருக்குதுங்க. ரொம்ப சூடாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. இது வந்து தோசைக்கல்லில் சுட்டது. இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா உப்பி வரல, ஏன்னா தோசைக்கல்லுங்காட்டி உப்பி வரலிங்க. நீங்கள் எது வேணுமோ அந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். எங்கள் வீட்லேயே குழந்தைகளுக்கு நல்லா பிடிச்சமான கோதுமை பன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. நீங்கள் இந்த மாதிரி தோசை சுட்டு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் குழந்தைகளுக்கு கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான பன் தோசைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி வந்து பலகாரங்க, கார வகைகள் அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறோம். ஸ்பைசஸ் எல்லாமே பண்ணுறோம். யாராவது வேணும்னா எங்களை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. நன்றி, வணக்கம்.